சூப்பரா மணக்க மணக்க நம்ம வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வஞ்சர மீன் குழம்பு எப்பயும் வைக்கிற மாதிரி இல்லாம ஒரு மீன் கூட உடையாம எப்படி மீன் குழம்பு மசாலா அரைச்சி செய்யறதுங்கிறது தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாது, ருசியா செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் கண்டிப்பா இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க. மெயினா பேச்சுலர்ஸ் இருந்தீங்கன்னா, அதுவும் வெளியூர் பக்கம் இருந்தீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல அம்மா கையால செஞ்சா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. மீன் குழம்புன்னா இப்படிதான் இருக்கணும்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வஞ்சர மீன் குழம்பு. ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வஞ்சர மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ வஞ்சர மீன் எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேங்க. நான் உப்பு கல்லு போட்டு தான் கழுவுனேன். உப்பு கல்லு போட்டு கழுவும் போதும் இந்த மீன்ல இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடுங்க. நம்ம மீனை இப்படி ஸ்லைஸா வேணாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கியூப்ஸா வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான். எப்பயும் மீன் குழம்பு வைக்கும் போது உடஞ்சிடுதுன்னு நம்ம கவலைப்படுவோம்ல. சோ அந்த மாதிரி உடையாம இருக்கிறதுக்கு நம்ம இப்ப இதுல மசாலா போட போறோங்க. மீன் எல்லாத்தையும் ஒரு பக்கமா வச்சிடலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் சர்க்கரை டீ தூள்லாம் அழுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடியும் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட காஷ்மீர் மிளகா பொடி இல்லைன்னா நார்மல் மிளகா பொடி 1 to 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதுல எதுவும் போட வேண்டாம், ஏன்னா இதுக்கு நம்ம மசாலா வேற வறுத்தரைக்கணும். ஸோ அதனால கம்மியான மசாலா போட்டாலே போதுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். நீங்கள் நார்மலாக எப்பயும் எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயே செய்யலாம். இப்போ இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. காஷ்மீர் மிளகா பொடி போடும் போதும் நல்லா கலர் கொடுக்குங்க குழம்புக்கு. இப்போ இது மீனில் தடவிடலாம். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, கூடி குறைச்சி. நம்ம குழம்புலையும் உப்பு போடுவோம், அதனால இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். மசாலாவும் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. இப்படி மசாலா போட்டு தடை வைக்கும் போதும் நமக்கு மீன் சாப்பிடும் போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். மீன் உடையாம இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி மசாலா தடை வச்சுட்டு இதை லைட்டா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். மீன்ல தண்ணி இல்லாம பாத்துக்கணுங்க. நல்லா தண்ணி வடிச்சிடணும். எக்ஸஸா இருக்கிற மசாலாவை எடுத்துடணுங்க, இல்லைன்னா பொரிக்கும் போது அது தனியா பிரிஞ்சு வந்துடும். நான் எடுத்த மசாலா 5 துண்டு மீனுக்கும் கரெக்டா போயிடுச்சுங்க. இப்போ நான் செய்கிற இதே ஸ்டைல் மீன் குழம்பு நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். அவ்வளோதாங்க. எல்லா மீனும் மசாலா தடவியாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ புளி ஊற வச்சுக்கலாங்க. நான் பெருசாக ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமாக இருக்கணும், ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ இதில் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அப்போ புளி நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நமக்கு புளி நல்லா கரைக்கிறதுக்கு வரும். அப்படியே உள்ள தள்ளி கொடுத்துடலாம் புளியை. இது நல்லா ஊறட்டுங்க. ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ தேவையான மசாலாலாம் வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். இதிலே போட்டுடலாம். இப்போ அடுப்பெண்ணெய் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணுங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 5-6 வெந்தயம். வெந்தயம் கடுகு ரெண்டுமே ரொம்ப கம்மியாக போடணும். ஆனால் வெந்தயம் கடுகு சோம்பு போடும் போதும் ரொம்ப சுவை சூப்பராக இருக்கும். இப்போ இதிலே போட்டுடலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம வைக்க போகிற மீன் குழம்புக்கு இந்த மசாலா தான் அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்குங்க. எல்லாமே பொரியுது. ஸோ இப்படி கம்மியான தீயில வச்சு இப்படி பொரியிற வரைக்கும் வறுத்தா போதுங்க. இது தீஞ்சிடுச்சுன்னா குழம்பு ரொம்ப கசப்பாக இருக்குங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இது உடனே ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ மீதி தேவையானதும் வதக்கலாங்க. இப்போ இதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்தது பூண்டு 1 கட்டி உரிச்சு வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். இதோடைய பெரிய வெங்காயமும் மீடியம் சைஸ் 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதுவும் போட்டுடலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே கூட இருந்தால் போடலாம், இல்லை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்தும் போடலாம். நம்ம கொஞ்சம் வெங்காயம்லாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோமா தான் நமக்கு மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. ஆனால் அடுப்பெண்ணெய் கம்மியாக தான் வச்சுருக்கணும். வெங்காயம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க.
இனிமேல் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் பழமாக பெருசாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதிலே போட்டுடலாம். இப்போ இதிலே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். அப்போ தக்காளி நல்லா வதங்கும். நான் எப்பயுமே மீன் குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுவேன். ஸோ புளி பாதி தக்காளி பாதி இருக்கணும். புளி மட்டும் அதிகமாக ஊற்றினோமா உடம்புக்கும் நல்லது கிடையாது. ஸோ புளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகமாக போடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா சேர்ந்து வதங்கிட்டுங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. இப்போ தேவையான காரப்பொடி போட்டுடலாம். நான் 3 டீஸ்பூன் குழம்பு மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே போட்டுடலாம். அடுப்பணல் ஃபுல்லாக இப்போ கம்மியாக இருக்குதுங்க. கிளறி கொடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குழம்பு மிளகா பொடி போட்டு செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா வெறும் மிளகா பொடி 1.5 டீஸ்பூனும் மல்லிப்பொடி 3 டீஸ்பூனும் போட்டுக்கோங்க. இல்லை காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டால் கூட போதும். குழம்பு மிளகா பொடினா ஒரு சிலருக்கு தெரியாது. குழம்பு மிளகா பொடினா எல்லாம் கலந்து அரைச்சதுங்க. அதாவது மிளகா மல்லி சீரகம் இந்த மாதிரி கலந்து அரைப்போம், அதுதான் இது. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. அடுத்தது தேங்காய் துருவல் 1 கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா போடணும். அதிகமா போட்டீங்கன்னா மீன் குழம்போட டேஸ்டே அடைக்கணும். பாருங்க, இவ்வளோண்டு தேங்காய் எடுத்தா போதும். தேங்காய் போடும்போதும் குழம்புக்கு நல்ல ஒரு ருசி கொடுக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் இப்படி ஒரு தடவை கிளறி கொடுத்தா போதும். அவ்வளோதாங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு வந்துடுறேங்க. இப்போ எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. ட்ரையாக வறுத்ததை ஃபஸ்ட்டு இதில் கொட்டிடுறேன். இதை குறன்னு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டா போதுங்க. அடுத்தது ஆற வச்ச மசாலாவும் இதிலே கொட்டிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்த பொடி அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா இப்படி நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஸோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்போ மசாலா தடவி வச்ச மீனை நம்ம லேசாக பொரிச்சு எடுத்துக்கணுங்க. மீன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலே போதுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இனிமேல் ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுடலாம். அடுப்பணல் கம்மியாக வச்சு 2 பக்கமும் சவக்கு வச்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப ரப்பர் மாதிரி வேகக்கூடாது. ஒவ்வொரு பக்கமும் 2 to 3 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துக்கலாம். இனிமேல் திருப்பி கொடுத்துடலாங்க. மெல்ல அப்படியே உடையாமல் திருப்பி கொடுக்கணும். இது இந்த அளவுக்கு லேசாக செவந்தா போதும். வஞ்சர மீன்லாம் இப்படி மெலிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல போட்டோமா அப்படியே உடைய ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வறுத்துட்டு போடும்போதும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது மீன் குழம்பே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மீனும் உடையாது. இந்த பக்கமும் நல்லா செவந்துடுச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இந்த மீனை அப்படியே எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்போ மீன் குழம்புக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் விருப்பப்படி கூடி குறைச்சி ஊற்றிக்கலாங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரியுதுங்க. இதுலேயே ஒரு 5-6 வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப கம்மியாக போடணுங்க. ஏன்னா ஏற்கனவே மசாலாவிலையும் போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு முழு மிளகும் போட்டுக்கலாம். அடுத்தது 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுடலாம். 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணியிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. இந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் மிளகாய் முழுசாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப அதுலேருந்து காரம் வராது. பட் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வருங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இப்படி பொன்னிறமாக வதங்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் மீன் குழம்பு ருசியாக டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கணும்னா வெங்காயம் இப்படி தான் பொன்னிறமாக வதங்கியிருக்கணும். இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. இப்போ அரைச்ச மசாலாவை இதிலே ஊற்றிடலாங்க. அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா மேலே தெரிக்கும். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கலாங்க. ஏற்கனவே வதக்கி அரைச்ச மசாலா தான், அதனால ரொம்ப வதங்கணும்னு கிடையாதுங்க. மசாலா நல்லா வதங்கிட்டு எண்ணெய் கசி ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இனிமேல் புளி கரைச்சி ஊற்றிடலாம். நான் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கிறேங்க. போதுங்க. இனிமேல் இதிலே ஊற்றிடலாம். ஸோ புளி ரொம்ப அதிகமாகவும் ஊற்றக்கூடாது, நான் முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற புளியை பொறுத்தும் இருக்குது. ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கிற புளியாக இருந்தால் கம்மியாக ஊற வைங்க. நான் வந்து புது புளி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். நல்லா 2 வாட்டி தண்ணி ஊற்றி புளி கரைச்சி ஊற்றிக்கணுங்க.
எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கணுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே மீன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், தக்காளி வதக்கும் போதும் உப்பு போட்டோம். ஸோ பார்த்து தாங்க இப்போ உப்பு போடணும். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் புளிப்பு பாருங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்துடலாம். இனிமேல் மீனும் போட்டுடலாங்க. வறுத்து வச்ச மீன் அப்படியே ஒன்று ஒன்று உள்ளே எடுத்து போட்டுடலாம். உள்ளே போட்டு இனிமேல் அப்படி இப்படி கலர வேணாம், ஏன்னா மீன் உடஞ்சிரும். நம்ம இந்த மாதிரி பொரிச்சு போகிறதுக்கு காரணமே மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நான் செஞ்ச இப்போ இதே மெத்தட்லேயே நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நான் மீன் போட்டிருக்கேன், அதுக்கு பதில் நீங்கள் கத்திரிக்காயும் போட்டு வைக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷமாவது இந்த மீன் நல்லா வெந்தா தான் மீனில் இருக்கிற எசன்ஸ்லாம் இந்த குழம்புக்கு இறங்கிட்டு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸோ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு இதை 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாங்க. இடையிலலாம் கரண்டி போடக்கூடாது. வேணும்னா இப்படி ஆட்டி கொடுக்கலாம். இடையில ஒரு வாட்டி 2 வாட்டி எடுத்து ஜஸ்ட் இப்படி லேசா கிளறி கொடுத்தா போதும். 10 minutes later. குழம்பு நல்லா 10 நிமிஷமா கொதிச்சிடுச்சுங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி எண்ணெயும் கசிஞ்சு வெளியே வந்துடணும். குழம்பு கொஞ்சம் சுண்ணாதான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு மீன் கூட உடையில இப்படிதான் இருக்கணும். இப்போ இந்த குழம்பு இதோட முடியல, இதுக்கு ஸ்பெஷலா ஒரு தாளிப்பு கொடுக்கணும். வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டோங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது வெங்காய வடகம் எடுத்து வச்சிருக்கேங்க. வெங்காய வடகம்னா எல்லாருக்குமே தெரியும், இது தாளிப்பு வடகம். இது மீன் குழம்புக்கு தாளிச்சா அவ்வளோ ஒரு ருசியாகவும் வாசனையாகவும் டேஸ்டா இருக்குங்க. இருந்தா இந்த மாதிரி தாளிங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வடகத்தை எண்ணெயிலே போட்டுடலாங்க. சப்போஸ் வடகம் இல்லாதவங்க சின்ன வெங்காயம் கொஞ்சமா கட் பண்ணி போட்டுட்டு, அதாவது ஒரு 2-3 வெங்காயம் பொடியா கட் பண்ணி போட்டு தாளிச்சும் கொட்டலாம். இந்த வெங்காய வடகம் சீக்கிரமா பொரிஞ்சிடுங்க. ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஜஸ்ட் லேசா செவந்தா போதும். இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது மீன் குழம்புல கொட்டிடலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் அப்படியே உள்ள தள்ளிடலாம். பச்சை மிளகா போடுறது ஆப்ஷனல் தான், பட் இந்த மாதிரி மீன் குழம்புக்கு லாஸ்ட்டாக போட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே உள்ள தள்ளிடலாம். லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வாவ், பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நல்லா சுட சுட சாதம், மணக்க மணக்க வஞ்சர மீன் குழம்பு. வா, நல்லா தேனாட்டம் இருக்கிற இந்த குழம்பு சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே டிப்ஸும் கொடுத்துட்றேங்க. ஏன்னா எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சூடாக இந்த சாதத்தில் பசஞ்சு சாப்பிடும் போதும் தேவாமிர்தமாக இருக்கும். அதுவும் இந்த பச்சை மிளகாயோடு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வா, சூடு தாங்கல. ஃபஸ்ட்டு ஒரு ரூபா சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் டிப்ஸ். கை நிறையா எடுத்து வாய் நிறையா சாப்பிட்ருவோமா? ஓ மை காட், இப்படி வச்சா டேஸ்ட்டு சொல்லணுமா என்ன, அவ்வளோ சூப்பராக இருக்குது. காரம் ரொம்பவும் அதிகமாக இல்லை, கம்மியாகவும் இல்லை, அளவாக இருக்குது. இந்த பச்சை மிளகாயோட மனம் ஐயோ அப்படி இருக்குது. நல்லா சும்மா சுல்லுன்னு இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இப்போ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி மசாலா வறுத்தனோ அதே ஸ்டைல்லே வருங்க, சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு குழம்பும் ஒரு மெத்தடில் வைக்கும் போது உங்களுக்கு அதோடைய சுவை தனியாக காட்டும். இப்போ மீன் போடலாம். வா, உள்ள மசாலா எப்படி இறங்கியிருக்கு பாருங்க. இப்போ மீன் மட்டும் டேஸ்ட் பார்த்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அதான் மீன் குழம்பே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. மீனும் உடையாம இங்க பாருங்க அப்படியே முழுசா இருக்கு. இதே ஸ்டைல்லே செய்யுங்க. மீன் உடையாம இருக்கிறதுக்கு தான் மீனை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போட்டோம், அது ரொம்ப சுவையா இருக்கும். இந்த மாதிரி வறுத்து போடும்போது உடையாம இருக்கிறது மட்டும் இல்ல, மீன்ல இருந்து ஒரு கவுச்ச ஸ்மெல் வரும் பாத்தீங்களா, அதனாலதான் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இப்படி மீனை வறுத்து போடும் போதும் கவுச்ச ஸ்மெல்லும் தெரியாது. கிருஷ்ணா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க, இப்ப அவங்களும் டேஸ்ட் பார்க்க போறாங்க. எப்படி கண்ணா இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, எல்லாருக்கும் இங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு. ஹாய். பிடிச்சிருக்கா? மசாலாவும் நான் அரைச்ச மாதிரி அரைங்க. மீன் வறுத்ததும் நான் எப்படி வறுத்தனோ அதே மாதிரியே செய்யுங்க. மசாலா அளவு அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா கசப்பு தன்மை வரும். ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்பு இப்பயே செஞ்சு இப்போ சாப்பிடும் போதே அவ்வளோ சுவையாக இருக்குது. இதை நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும்.
கிருஷ்ணா வந்து அவ்வளோ சீக்கிரமாக நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சாதான் சூப்பர்னு சொல்லுவாங்க. எப்படி கண்ணா இருக்கு? அப்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்பு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலேயும் இதே மாதிரி ருசியாக செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபின்னு ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.